மகனார்ட்ட கேட்போம் இல்லை மருமகள்கிட்ட கேட்போம்? மருமகள்கிட்ட கேட்போம். மாமியாருக்கு எதிராக தானே மருமகள் நிற்பா. அப்படி நீங்கள் கதைக்க தெரியாதா? கதைக்க இவாரு உங்களோட பாரியார கதைக்க தெரியாம எந்த பிள்ளைய கட்டு நீர் என்ன தெரியானே கதைக்க தெரியாது. அடுத்த கழிஞ்சா கட்டுவானே தங்கச்சி ஒன்று ரெடி. இன்றைக்கு சம்பவம், இன்றைக்கு கதம் கதம், இன்றைக்கு கதம் கதமா விளங்கிட்டா? இன்றைக்கு கதம் கதம் பண்ணுக்கு தான் என்ன வேற, ஆனால் அது கதம் தான் இன்றைக்கு. நானும் ஆம்பளை ஐஸ்வர்யா, நான் மேக்கப் போடுறேன். ஆம்பளை ஐஸ்வர்யா மேக்கப் போடுறேன் இல்லையாக்கா? என்ன சாப்பாடு சாப்பிட வச்சிருக்கீங்க? என்னண்டு சொல்லுங்க ஓடிவா. சாப்பாடு உண்மையாக சொல்லுங்க. சாப்பாடு சரியா தானே? அப்போ மிச்சம் வச்சிருக்கீங்க. வீடியோவில் முதலாவது ஆளே நீங்கள் தான் இந்த கேட்டியகளி புதுவும் ஒரு கதையண்டு. ஒரு மாதிரி காலமாக வந்து அந்த ஸ்டார்டர் அதே மாதிரி காலமாக சாப்பாடு எல்லாத்தையும் மாதிரி வீடியோவாக போட்டிருப்பேன். வந்து சாப்பிட்டாக்கள்ன்ற ஃபுட் ரிவ்யூஸ் போட்டிருப்பேன். இப்போ மெயின் டிஷ்ஷஸ் என்னென்ன சாமான், மெயின் டிஷ்ஷஸ் எப்படி இருக்குது, அந்த மெயின் டிஷ்ஷஸ் என்னென்ன சுவையில் இருக்குது. லண்டனில் இருந்து வேறு வந்து சாப்பாடு சேஸ் பண்ணி பார்க்குறதுக்கண்டே ஃப்ரான்ஸுக்கு வேறு வந்திருக்கிறேன். அப்போ கவனமாக தெளிவாக சொல்லணும். இதெல்லாம் பாருங்க, சாப்பாடெல்லாம் அடக்கி இருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு திறந்து காட்டுறேன். ஒரு அண்ணா அவரால் வீடியோ எடுக்கிறதால நான் இப்போ அவர்கிட்ட இந்த கேமரா வாங்கி உங்களுக்கு திறந்து காட்டுறேன். தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சிக்கன் பிரியாணி, ராஜசோழா விருந்தில் சிக்கன் பிரியாணி, அதே மாதிரி நெத்தலி புட்டுக்கொத்து, இஜால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீ ஃபுட் புட்டுக்கொத்து, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்து ரொட்டி, அப்படியே இஞ்சால ஃப்ரைட் ரைஸ், சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் நூடுல்ஸ், அப்படியே இஞ்சால வெஜிடபிள் இடியப்ப கொத்து, இஞ்சால நெத்தலி பொரியல், அப்படியே இஞ்சால சிக்கன் 65, மற்றது வெஜிடபிள் சாப்பாடு மீல், வெஜிடபிள் சாப்பாடுகள் இவ்வளவும் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்திருக்கிறார்கள் எல்லாருமே இருக்கணும். அவையே சாப்பிட்டு பார்த்து அதுக்கு பிறகு அவைகள்கிட்ட இருந்து இந்த ஃபுட் ரிவ்யூவை கேட்போம். என்ன மாதிரி இருக்குது மெயின் சாப்பாடுன்றதை கேட்டு சொல்கிறேன். வாங்குவோம். அப்படி அங்கால காணொலிக்குள்ளே போவோம். இந்த டீம் வந்து செல்ஃபி டீம். அதுவும் வெளியால் போய் தான் செல்ஃபி எடுப்பினோம். செல்ஃபியில் ஹெட் ஆஃபீஸ் இவா தான். எப்படி சாப்பாடு எப்படி இருக்குது? முதல் கரண்டியால் சாப்பிட சொன்னோன்னா கண்டிப்பாக கையால் சாப்பிடுறாங்க. டேய் 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 நான் வருது 2 பக்கம் கரண்டி அங்கே வச்சு கையை வச்சுட்டீங்களே. எப்படி என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கு? அந்த அவா சொல்கிறா இது புரியாணி மாதிரி இல்லையா, புரியில்லாத ஆணி மாதிரி இருக்கான். அப்படியே இருக்கு. நல்லா இருக்கு நான் கூட. ஓகே, நீங்கள் பக்கம் இன்னும் கொஞ்சம் கூட கையை குழச்ச மாதிரி இருக்கு. நான் பார்த்துறேன். நுனி கையால் முதல் சாப்பிட்டு நீங்கள் இப்போ கூட குழச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அங்கே நான் ஒன்று காணையில் முடிச்சிட்டீங்க. அண்ணா நீங்கள் என்ன நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் நாட்டுக்குள்ள தட்டம் செஞ்சு வந்துருக்கு. நாட்டுக்குள்ள செக்யூரிட்டியோ 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு செக்யூரிட்டியோமாக்கா? நீங்களும் இவருக்கு செக்யூரிட்டியா? இவருக்கு நீங்கள் அப்போ பாதுகாப்போம் சாப்பிடல. நீங்களா ஊட்டி விடுங்களா அவருக்கு? என்ன சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? பிடிக்கலையா? வயிறு ஃபுல். சரி சாப்பிடுங்க. செல்ஃபி டீமா இவங்க வந்து ஃப்ரான்ஸுன்ட்டு எங்கிட்ட செல்ஃபி டீம். அக்கா என்ன சாப்பாடு சாப்பிட வச்சுருக்கீங்க? என்னண்டு சொல்லுங்க ஓடிவா. சாப்பாடு உண்மையாக சொல்லுங்க. சாப்பாடு சரியா தானே? அப்போ மிச்சம் வச்சுருக்கீங்க. வீடியோவில் முதலாவது ஆளே நீங்கள் தான் இந்த கடைக்கு ஆக்கள் வாரதா வர இல்லையான்னு முடிவெடுக்கிறது. சொல்லுங்க.
அவன் எல்லா வெரைட்டிலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னான். எது பிடிச்சிருக்கு? புட்டு கொத்து நல்லா இருந்தா, மிக்ஸ் கொத்து நல்லா இருந்தா, நெத்தலி கொத்து நல்லா இருந்தா, ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தா, அப்படி எல்லாத்திலையும் டேஸ்ட் பண்ண இடத்துல வயிறு ஃபுல். அப்போ நான் இந்த பிரியாணியை வச்சிருக்கேன். இந்த பிரியாணி நடுவே சாப்பிட்றதுனால அப்போ மற்ற வெரைட்டியெல்லாம் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணியை தவிர மிச்சம் நல்லா இல்லை. பிரியாணி பெஸ்ட். ஆனால் நான் லாஸ்ட்டாக அதை டேஸ்ட் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி அதை சாப்பிட்டு இருக்கிற வழியா இன்றைக்கு அதை லாஸ்ட்டாக மற்றபடி சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. மகனார்ட்ட கேட்போம், மருமகிட்ட கேட்போம். 2 டைம் கிளம்போது மருமகிட்ட கேட்போம். மாமியாருக்கு எதிராக தானே மருமகிட்ட பார்க்க அப்படி தெரியுது உங்களுக்கு? அப்படி இல்லை. மாமியார் அப்படி ஆள். மாமியார் நல்ல மாமியார், உண்மையாக சொல்லுங்க. பில்லியானோ ஏழியா வீட்டு எல்லாம் ஏழி ஆளுமே சொல்றேன் இல்லையா மாமியார்? நீங்க தான் இப்ப மாமி வளர்ப்புறீங்க. அதெல்லாம் ஊர்காலம் மாறி மருமகள் எல்லாம் வந்து மாமி வளர்ப்புற மாமி மாமி என்று அப்படியா? இல்ல அப்படியான தற்சமயம் கடவுளே ஒன்றும் இல்லை. அப்படியே நீடிக்கோடும். உங்களுக்கு ஒரு வருத்தம் வராது. மாமியார் மருமகள் பிரச்சனை. அப்புறம் மகனார் நீங்க சொல்லுங்க, என்ன கட்ட சாப்பாடு என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரியாணி நல்லா இருந்தது. பிரியாணி ஃபன். பிரியாணி புரி இல்லாத ஆணி மாதிரி இல்லை தானே? அல்ல பிரியாணி மாதிரி இருந்தது. அந்த சிக்கனும் நல்லா இருந்தது. சிக்கன் 65. உங்களோட கருத்து? மௌன விரதம் கேட்கல என்ன பிடிச்சது? எல்லாம் நல்லா இருந்தது. அப்போ போய் சொல்றீங்களே என்ன உங்களுக்கு? நெத்தலி புட்டு நல்லா இருந்தது. ஓகே, நல்லது, சந்தோஷமா. அடுத்த பாட்டி என்ன பாட்டியப்பா? அடுத்த எங்களோட பேச்சியின் பல்லுக்களை கட்ட வருது. செலிப்ரேட் பண்ண இருக்கிறோம். பல்லு வந்த அப்புறம் யோசிக்கும். பல்லு வந்தா அப்புறம் நான் நெல் கொண்டு வந்து கறிவிட்டேன் தெரியுமா? ஊர்ல நெல்லால கறி வெயிட் பண்ணுறீங்க. சரி, அப்போ இஞ்சான பாட்டி நான் கேட்பேன். நான் இளங்கோட கேட்பேன். நாங்கள் டிசைட் பண்ணல என்னண்டா இவர்கிட்ட பர்த்டே இங்கே செய்த என்னண்டா இவர் ஓப்பனிங்குக்கு வந்த உடனே புக் பண்ணிட்டு போனாங்க. தற்சமயம் நாங்கள் என்ன டிசைட் பண்ணல. பல்லு வந்த அப்புறம் தான் எல்லாம் டிசைட் பண்ணோம். அப்போ யோசிப்போம் அப்படியா பிள்ளை பல்ல தட்டி கட்டி எடுத்துடுங்க வழியால். சரி, ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. நன்றி, உங்களோட ஆதரவுக்கு நன்றி. அங்கால பார்ப்போம். காட்டு வெள்ளம் கண்டபடி வருது. உற்று பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி என்ன கேவலப்படுத்தி கழுவாண்டு கழுவி ஊற்றினாலும் சிரிச்சு கொண்டே ஓ பண்ணுவார். எப்படி இருக்கு சாப்பாடு? உண்மையாவோ சொல்லுவாங்க. ஓ, இது என்ன பச்சை ஊற்றி இருக்கிறான். இது எந்த அப்பா அவர் இறந்த நாள். அப்போ அதை குத்திக்கிறார். அவர்கிட்ட கடைசி போட்டோம். ஓ, பச்சையாக ஊற்றினா அதான் பச்சையா இருக்கேன். அது அந்த இதுக்கு குத்துறது என்ன கஞ்சிக்கோட்டையில குத்துறது தானே? கஞ்சிக்கோட்டை கோட்டையில பால் எடுத்து தானே சுட்டு குத்துறது. அது ஊர்ல இஞ்ச இல்லை பச்சை இல்லை. பச்சை ஊத்துறேன். அது பச்சை தழும்பு இல்லை. அது தோல் அது மாதிரி தான் எடுத்துறேன். பச்சை கீரி போட்டு தண்டி விடுறது இல்லை. கஞ்சி கொண்டைய சுடைய கிளாக்கார பால் வரும். அதுக்குள்ள ஊசியை குத்தி அதில் எப்படி கூறி மாதிரி அடிச்சு விட்டா அடுத்த 2 நாள் அந்த அவ்வளோ தோல் மட்டும் வரும். அது ஊர்ல பட்டியில மாட்டுக்கு குறி சொல்றாங்க. அதனால இப்போ எனக்கு சொல்ல வாரியல். நான் ஓம் ஏற்றுக்கொள்றேன். வந்துட்டீங்க ஏரியாக்களை வந்து மாட்டுக்கு மயிர் இருக்கிறபடியா கம்பியில சொல்றது. இது நாங்க சும்மா அந்த பாலுக்கு வந்து அவங்க தண்ணி இருக்கு. சரி, சாப்பாடு என்ன? சாப்பாடு சொல்லுங்க. சாப்பாடு டெசர் அண்ணா என்ன மாதிரி சாப்பாடு? சூப்பர் சாப்பாடு. பம்பலுக்கு நீங்க பம்பல் காயண்டோட பம்பல் அடிச்சு அதான் வேணும். நகைச்சுவை இல்லாம ஒன்றும் இல்லை. அது நகைச்சுவை கண்டிப்பா இருக்கும். நகை சாப்பிட இல்லை. சுவையை பற்றி கேட்குறீங்க. அதான் நகையோட உள்ள சுவை தான். அதுதான் ஜி. மதுரை முத்து சொந்தக்காரனும் இல்ல மதுரை முத்து அவருக்கு தான் சாப்பாடு சம்மதம் சீரியஸா சம்மதம். ஓகே, நன்றி. எல்லாம் சாப்பிட முடியாது. அந்த இது இருக்க கால பீடா ஜூஸ் இருக்கு. அதை குடிக்க போட்டு முதல்ல குடிச்சிட்டு தான் சாப்பிட்டாங்க. மயக்கத்தாங்கன்னு உங்களோட காய்க்கிற கொண்டும் இல்லை. மயக்கத்தாங்க விஜயந்திரியா. நான் வந்து உங்களோட காய்ச்சிட்டு அநியாயமா நான் இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். இது உங்கள்கிட்ட இருந்து கதையை வாங்குறதுக்கு இங்கே இருந்து நான் கதையை தாரதுக்கு இதான் டோப்பில் தானே.
இல்லை குதிரைமுடிய சொல்லுங்க என்னன்னு என்ன கேட்குறேன் இல்லை ஆளாளுக்கு வரும் கோப்பையை வச்சு கொண்டு நிற்கிறீர்கள் இங்கே பாருங்க இப்படி தான் சாப்பிடணும் பாருங்க பாருங்க சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க இல்லை இல்லை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாரோம் நாங்கள் எங்கே போகிறது லண்டனில் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க இருங்க கிணத்துக்கல்ல பிள்ளைய கிடச்சிட்டு வந்த மாதிரி நிற்கிறீங்க அதுதான் சொல்கிறேன் அவசரப்படாங்க நில்லுங்க வெக்கப்படாங்க இருங்க வாரம் அங்கால போயிட்டு ஹலோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி அக்கா நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரி சாப்பாடு ஏன்னா வளமையாக நான் சாப்பிட்டு பார்த்து தான் ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன் நான் அப்போ சில பேர் வந்து கமெண்ட்ஸ் எழுதுவாங்க பொய்யக்கு சொல்கிறாரு வேறு காசை வாங்கி போட்டு சொல்கிறா எல்லாம் சொல்கிற வேறு உங்களோட மனநிலையில் எப்படி இருக்குது சாப்பாடு ஏற்கனவே இங்கே 2-3 பேத்துக்கு வந்துக்கிறீங்க சாப்பிட்டுருக்கோம் புட்டு கொத்து வேறு லெவலில் இருக்கு உண்மையாக தான் அந்த கலரை பார்க்கவே ஒரு ஒரு இழுவை இழுத்தது எனக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருந்தது அண்ணா நீங்கள் சொல்லுங்க நல்லா இருந்தது சாப்பாடு உங்களோட இந்த வீடியோ ரிலீஸ் ஆகல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் கேட்பாங்களே எனக்கு சொல்லாம போயிட்டேன்னு வந்துட்டாங்க நீங்களும் இந்த இவற்றை கிரிக்கெட் டீமா ஃபுட்பால் டீமா கிரிக்கெட் டீமா கிரிக்கெட் டீமா ரைட் ரைட் அண்ணா அப்படியே நீங்களும் கதைக்க தெரியாதா கதைக்க இவாரு உங்களோட பாரியார கதைக்க தெரியாம எந்த பிள்ளைய காட்டு நீர் என்ன தெரியானே கதைக்க தெரியாது இன்னொரு ஈவென்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணி என்னோட புக் பண்ணுறது 2வது கல்யாணம் நானும் தானே அப்படி என்னன்றதை சொல்லுங்க கதைக்க தெரியா 2வது பிளான் பண்ணிட்டீங்க இவங்க சொன்னவங்க வந்து இது பேட்டி எடுக்க வராங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ப்ரோக்ராம் புக் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்னத்தை புக் பண்ணணும் யோசிச்சு இப்போ என்ன புக் பண்ணுற கொண்டு இல்லை கொண்டு அடுத்த கல்யாணம் கட்டுவானே தங்கச்சி ஒன்று ரெடி இன்றைக்கு சம்பவம் இன்றைக்கு கதம் கதம் இன்றைக்கு கதம் கதமா விளங்கிட்டா இன்றைக்கு கதம் கதம் பண்ணுக்கு தான் என்ன வேற ஆனால் அது கதம் தான் இன்றைக்கு அதான் வீட்டை போய் தான் இன்றைக்கு இருக்கு கதம் 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 எப்படி இருக்கு சாப்பாடு ஏன் நான் கேட்குறேன்டா பழமையாக நான் தானே எல்லா இடம் போய் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன் நான் இந்த முறையில் வித்தியாசமா உங்கள்கிட்ட இருந்து கருத்தை எடுப்போம் நான் காசு கசு இருந்து கொண்ட கேட்கறது தானே அப்போ உங்கள்கிட்ட இருந்தே கருத்தை கேட்போம் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவோம் அப்படியே நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆள் வந்து மலா 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 அந்த கட்டத்தில் உள்ளாலோ இல்லை மலா எனக்கு பார்க்க எப்படி ஃபீல் ஆகுதுண்டா மலா 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 சமத்து பார்க்கலையா வடிவேலு ஒரு காமெடி பார்க்கலையா மாலா மாலாண்டு சமத்து பார்க்குறேன் மறக்காம இன்றைக்கு மாலாக காட்டுறீங்க அல்லது வீடியோவை காட்டிட்டு அந்த மாலாக்குரியால் நான் தானே சொல்லணும் சரி சம்பவத்தை செய்கிறீர்கள் அந்த மாதிரி செய்கிறீங்க அண்ணா வணக்கம் விழுங்கிட்டு 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 சிலோவா சாப்பிட்டதை விழுங்கிட்டு புறா கடிச்சிடும் விழுங்கிட்டு அதுக்கப்புறம் காய்ப்போம் என்ன காட்டம் எப்படி இருக்கு சரியில்லைன்னா தாராளமாக சொல்லலாம் திருப்தியாக இருக்கு அப்டேட் ஆகிறேன் சூப்பர் சூப்பர் நான் வாழை கொண்டு லண்டனில் பிளானிங் பார்க்க போகிறோம் லண்டனில் அவர் சாப்பாட்டுக்கு அப்பால இப்படி ஒரு கடை செய்யணும் லண்டனில் அதான் இருப்போம் அதோட சாப்பாடும் சாப்பிட்டா ஒரு அதுக்குள்ளேயே நாங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சாப்பாட்டு உலகத்துக்கு சூப்பர் அந்த மாதிரி அக்கா மௌன விரதமா மௌன விரதமா இதுதானே எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்குதா என்ன பிடிச்சிருந்தது காது சோட்டிஸ் ஐட்டமா மெயின் சாப்பாடுல மெயின் சாப்பிடலையா அதே கட்டம் தான் இந்த நானும் அதான் நான் செய்ய வேண்டிய வேலையை உங்களை வச்சு முடிக்கிறது இல்லாட்டி நானும் இல்லை சாப்பிட்டு பார்க்கணும் வயிறு ஃபுல் சாப்பிட்டது
ஓகே சாப்பிடுங்க. இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன் தானே. நீங்களும் அவர் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லலாம். நீங்களும் ஒரு பாட்டி வைக்கலாம். இல்ல அதுக்கு ஐடியா இல்லையா? சாப்பாடை பற்றி சொல்லணும்னா சூப்பர் சாப்பாடு, நல்ல ஒரு தரமான சாப்பாடு, அதுக்கும் இப்படி ஒரு இன்டீரியர் ஒர்க்கில் இருந்து கொண்டு ஒரு அருமையான ஒரு அரண்மனையில் ஒரு மகாராணி இருந்த ஒரு ஃபீல் கொடுக்குதா? அப்படி ஒரு ஃபீல். மகாராஜா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குண்ணே. அதுவும் மகாராஜா பக்கத்துல ஆனால் மகாராஜா இன்னொரு மகாராணியை தேடுற மாதிரி உள்ள காய்க்கிறார். இன்றைக்கு கதம் அது நடக்கணும் சரியா? இந்த வீடியோ போட்டுருவேன். இதைத்தான் நாங்கள் அந்த இந்திஸ் வீடியோவில் தான் போடுவோம். மகாராஜா கதம் அருமையான ஒரு சாப்பாடு. இந்த பிளேட்டை பார்க்கவே தெரியும். அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா அப்படி தான் சாப்பிடணும். இல்லை சாப்பிட்டா அப்படி தான் சாப்பிடணும். ஒரு திருப்தியாக ஆறுதலாக இருந்து ஃப்ரீயாக சாப்பிட்றது தான் உண்மையாக ஒரு சாப்பிட்ட மிச்சம் தான் இல்லை. மேடையில் காட்சியம் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியிலே பார்த்தீங்கன்னா ஓ பார்த்தேன் கொஞ்சம் பயம். இதில் மட்டும் பயம் பெறது இல்லை. சாப்பிட்றோம் பொசிக்குமில்ல அதானே. சரி சாப்பிடுங்க. ஆகார வழியை பார்க்க முடியும். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா. மெயின் சாப்பாடு எப்படி இருந்தது? என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே சூப்பர். எனக்கு ஏற்கனவே வந்து பழக்கம். ஸோ அதால எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். நார்மலாக ஃபேமிலியாகவே வாருது, ஃப்ரெண்ட்ஸோட வாரினாங்க. பழைய மற்ற ரெஸ்டாரண்ட் வாரினாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என்ன வேணும்? என்ன வேணும்? பொங்கல் வேணுமா? எனக்கு விளங்குது இல்லை. கொஞ்சம் வடிவா சொல்லுங்க. இதில் எது விருப்பம்? கோழி விருப்பமா? உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டா? ரகசியம் உண்டு. நீங்கள் அழகா இருக்கிறீங்க. ஓ நீங்கள் அழகா இருக்கிறீங்க. அழகான பிள்ளையா இருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் தாங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம்? என்ன பிடிச்சிருந்தது? இப்போ சாப்பிட்டு என்ன பிடிச்சிருந்தது? தமிழில் சொல்லுங்க. எல்லாம் பிடிச்சிருக்கா? டேஸ்டாக இருந்தா? உண்மையாவா? நம்பி சொல்லலாமா? நிறைய பேர் பார்க்க போயிடும். உங்களை யூடியூப்பில் நிறைய பேர் பார்க்க போயிடும். வடிவான பொம்பளை பிள்ளைன்னா சொல்லுவீங்க. கொமெண்ட்ஸில் எழுதிக்கணும் இந்த பொம்பளை பிள்ளை வடிவாக இருக்கட்டு. நிறைய பேர் வாங்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க இங்கே. ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன பேர் கூட? அனிஷாவா? அனிஷா. எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? ஏழாவது வகுப்பு. தமிழ் படிக்க போகிறீங்களா? ஏன் போகிற இல்லை? இனிதான் போகிறீங்களா? என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் அந்த உங்களோட முகத்தில் சொல்கிறீங்க அப்படியே சிரிச்சபடி எல்லாம் சூப்பராக இருந்தது. அருமை. நல்லா இருக்கு. உங்களோட சிரிப்பு அழகாக இருக்குது. அழகாக சிரிக்கிறீங்க. பிறகு தாங்கள் என்ன பிடிச்சிருக்கு? எல்லாம் மட்டும் போய் சொல்லக்கூடாது. எது ஸ்பெஷலாக பிடிச்சது? வெஜிடேரியனா? நீங்கள் வெஜிடேரியனா? வெஜிடபிள் நான் நினச்சேன் நீங்கள் என்ன மாதிரி ஐஜர் ஆக மாட்டேன். என்ன ஸ்பெஷலாக என்ன பிடிச்சது? சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தா? சிக்கன் டீ பண்ண முராஜ் பார்க்குறீங்க. முதல்ல நீங்கள் யார் நான் யாருன்னு சொல்லிடுவோம். அதை சொல்லாம போனீங்கன்னா அப்புறம் நான் நிற்கிறேன். எனக்கு எவ்வளோ நானும் ஆண்டானே. எனக்கும் எவ்வளோ ஆசா பாசம் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து என்ன சின்னலே தெரியுமான்னு சொன்னா நான் எவ்வளோ பயப்படணும். எனக்கா உண்மையா இல்லோ? எப்படி சொன்னவா? நான் எவ்வளோ திங்க் பண்ணோம் நம்ம. ஓகே அண்ணா. மிக்க நன்றி. சரி மெயின் சாப்பாடை பற்றி சொல்லுங்க. மைக்க நடுவில் வைக்கிறேன். சொல்லுங்க. சூப்பர். நல்ல டேஸ்ட். எல்லாமே நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. கொண்டாட்டத்துக்காக நீங்களும் இளங்காவும் நல்ல நண்பர்களா? இளங்கோ காண்டி சொல்லி தானே? நான் கேட்பேன். இப்படி தான் இடக்குமாக்கான கேள்வி தான் கேட்பேன். நேரண்டா என்னட்ட கொமர்ஷியல் அப்படி தான் எழுதுறவங்க. நீங்கள் இன்னாட்ட ஃப்ரெண்ட் தானே அவைக்கு சாதகமா சொல்றீங்க. இல்ல நான் எப்படி ஏண்டா இப்ப நாங்கள் மேக்கப் போற டைம்கள்ல எங்களுக்கு சாப்பாடு இந்த எங்க வீடும் இவங்க இடமும் கொஞ்சம் கிட்ட அதால எடுத்து சாப்பிட்டு
இப்போ லாச்சப்பல் கொஞ்சம் தூரம் தானே, அப்போ எங்களுக்கு நல்லா ருசியும் நேச்சுரலாக ஓகேயா இருக்கும். சுட சுட டக்குன்னு வரும், இவர் வந்து எடுத்துக்கொண்டு வருவார். அப்படித்தான் பழக்கமாகி நான் முதலும் வந்து இளங்கோண்ட கடைக்கும் ஒரு பப்ளிசிட்டிக்கு வந்து சாப்பிட்டு கழிச்சு விட்டேன். நான் நல்லா இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கு வந்து சாப்பிட்னா நல்ல சாப்பாடு டெய்லியே அந்த நேச்சுரலாக எந்த வயிற்றுக்கும் பிரச்சனை இல்லை. மெயினாக தான் வயிற்றுக்கு எந்த வயதுக்கும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறோம். எந்த வயிற்றுக்கும் செம்பாடு அடைஞ்சு அப்படியே ஆரோக்கியம் தான். அதான் மெயின். சூப்பர் சூப்பர். நாங்களும் உங்களோட வீடியோ கால் கனகாலமாக பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-6 வருஷமாக உங்களோட வீடியோ கால் பார்க்குறேன்னா அப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு ஃபேமிலி குடும்பமாக இருந்த ஒரு வீடியோ வச்சு தான் இப்படி தான் இருக்க முடியும். இவா செய்ய பிள்ளைகள் குறுக்கால் நடந்து வருவினா அப்புறம் பிள்ளைகளுக்கு இவா அவருக்காக சொல்லுவா. அப்போ அப்படி கனகாலமாக உங்களை பார்க்குறேன், உங்களோட வீடியோ கால் பார்க்குறேன். நானும் ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா, நான் மேக்கப் போடுறேன். ஆம்பளை ஐஸ்வர்யா மேக்கப் போடுறேன் இல்லையாக்கா? ஜிம்முக்கு என்னென்றால் 2 விஷயம். ஜிம்முக்கு எனக்கு டைம் இருக்கிறதில்ல உண்டு. 2வது என் மனசு இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கிறான். ஏதோ யாரோ சொல்லி போட்டாங்களோ உங்கள் புருஷன் வடிவில் வந்துட்டான்ட்டு, அதனால் அவள் வடிவாயிரம் தட்டி கட்டி ஒழுப்பி அனுப்பி விடுறாள். போண்டு ஓ அப்படின்றது என்ன உஷாரா. நான் ஜிம்மால் வேற இந்த பழங்கள் காய்கறி எல்லாம் பட்டு ரெடியாக இருக்கும். அப்போ அந்த கவனிப்புக்காண்டியே ஜிம்முக்கு போகிறேன். ஆனால் ஜிம்முக்கு போகிற சரியான நல்ல எல்லாருமே அதை செய்யணும். ஏன்னா அது ஒரு உடம்புக்கு எனர்ஜி மைண்டுக்கு. என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு 2 இல்லாமல் அவசரப்பட்டு வீடியோ போட்டுட்டனோ கண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையாக கேட்போம். ஓ அவன் பாவியெல்லாம் இப்படி திரும்பினானோ இப்படி திரும்பினானோ, ஈவன் கொமட்டில் போய் இருந்து போட்டு ஒழும்பிடாது அந்த நிலைமையிலான் இருந்தது முதல் 2 இல்லாமையும். பிறகு எனக்கு அது விருப்பம் மாதிரியும் மற்றது கொஞ்சம் தூரம். நான் இருக்கிறது வெம்பிலியில் கவுன்சிலோக்கு தான் போகிறது. கிட்டத்தட்ட ட்ரைவ் பண்ணி போகணும் வர மணித்தியாலம். ஆனால் பிறகு பழக்கமாயிட்டு இப்போ ஜிம்முக்கு போகாத. இப்போ இந்த 2-3 நாள் போகல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம். நான் இந்த வண்டியாண்டு. நன்றி, சாப்பிடுங்க. இவா என்ன எந்த ஆர்டிஸ்ட்? இவா தான் என்ன இவா மெயின். இவா தான் எங்கட இளங்கோண்ட இந்த வாழ்க்கையை நாசம் மறந்தவா. அவரை எத்தனையோ பேர் கல்யாணம் பேசி எல்லாம் பிறகு அதெல்லாம் பிளாக் பண்ணி இவா கட்டி தெரியும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இதை விட பெரிய ஹோட்டல் கட்ட இருந்தவர் இவா கட்டினாலே சின்ன ஹோட்டலில் கட்டிடுறாரு. எனக்கு அப்படி தானே? சரி அந்த மாதிரி. ஆனால் புருஷன் சாப்பாட்டை கொட்டக்கூடாதுன்னு ஒற்று சாப்பாடு கூட விடாமல் வலிச்சு சாப்பிட்றோம். அவ்வளோ அருமையான கவனிப்பு. நல்லது, நல்ல கவனிப்பு, நல்ல சாப்பாடு. கல்யாண கட்டக்கு முன்னா சாப்பாடு கடை வச்சிருக்கிறாங்களோ அல்லது சாப்பாடு கட்டில வேலை செய்யறாங்களோ கட்டினா இல்ல இல்ல மட்டும் இப்ப நான் யோசிக்கிறேன். அதான் வீட்டுல சமைப்பிடும் ஒரு வேலை செய்யும். அழைச்சி போட திருப்பி எழுதுவோமே அழைப்போமே. எனக்கு தெரியும் அங்க ஒரு அக்கா இப்படி ஒட்டு நிகம் ஒட்டி வச்சிருப்பா. அப்படி 5 விரல்லையும் என்ன சமைச்சேன்டா அவர் தான். என்ன சமைச்சது அவர் தான்டா அது ஒட்டுருங்க சமைக்கிற அவங்க பட்டியலாது. சில பேர் அவேலியை விட்டு அப்படி விடக்கூடாது. ஷேரிங் 2 பேரும் ஷேர் பண்ணுவோம். ஆனா உங்களோட விட்டு என்ன மாதிரி ஷேரிங் தான் இல்லையே? இல்லையே, நாங்க தானே பாக்குறோமே. கொஞ்சம் என்னன்னு சொல்றது, அவருக்கு கொஞ்சம் உடம்பே இல்லாது. ஆனா செய்வார் பண்ணி அது செய்வார். சமையல் இல்ல இப்ப மொப்பன்றது நான் வீடியோ எடுத்து போட முடியுமா? வீடு மொப்பன்றேன் லைஃபா இப்ப போகுது. சம்பவம் முழுக்க லைஃப் ஆகுது. கூட வீடுகள் பண்ணி எல்லாமே செய்வார். சமையலும் செய்வார். ஒரு கறி குழம்பு சோறு அப்படி செய்வார். மற்றபடி கூட நான் தான் செய்வேன். எனக்கு என்னை விட்ட மாறி என்னை விட்ட அப்படி என்ன நான் இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் வர போகிறோம்டா. ஃப்ரான்ஸ் இத்தனை மணிக்கு ஃப்ரான்ஸ் வெளிக்கூட மட்டும்தான் சொல்லுவேன். உடுப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி மடித்து கிழிச்சு சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி நான் நித்தியால் ஒழும்பி வர வாசலில் பேக் இருக்கும். சத்தியமா என்ன 2-3 நாளைக்கு முதல் போலந்து போயிட்டு வந்தேன். நான் போலந்து போயிட்டு வந்து அப்படி சொன்னால் இத்தனாம் தேதி ஃப்ரான்ஸுக்கு போகணுமாட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்போ எனக்கு இல்லை யோசிக்கிறது. இப்போ என்ன ஓவராக கவனிக்கிறாள், என்ன ஓவராக கவனிக்கிறாள்ன்ற மாதிரி யோசிக்கிறது. பிறகு யோசிக்கிறது ஏதோ அக்கறைப்பட்டு செய்கிறாள்ண்டு. அதனால் இப்போ மனசி ஹெல்ப் பண்ணுறபடியாக தான் எல்லா நாட்டுக்கும் போய் சுற்றி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு சில ஆண்டி மாதிரி வேலையை காட்டி விட்டுருக்கணும். நீ என்னுடைய அவரை விட்டு போட்டுக்கிறா போகிற இடத்துல ஏதாவது வச்சிருப்பாண்டி விட்டுறாதேன்ட்டு. அதால் நான் வந்த உடனே எந்த ஹோட்டலில் நிற்கணும் அங்கே வீடியோ கால் காட்டுறேன். இந்த பார் ஒரு தடவை இல்லை பார்
பார் இந்த எல்லாம் நிக்கிறேன் பாருண்டு இருந்தா எல்லாமே நல்லது இல்லையானக்கா புலவிடணும் என்றால் எங்கேயும் பிளவிடலாம் பிளவிடணும் என்றால் எங்கேயும் பிளவிடலாம் அது ஊரில் இருந்தும் பிளவிடலாம் வெளிநாட்டில் போயும் பிளவிடலாம் அந்த மனையில் இப்போ சில பேர் உசு பேத்தி கொஞ்சம் என்ன நீ விட்டு போட்டுருக்கிறா வீட்டில் அவன் பிடிக்க ஊர் சுற்றி கொண்டுருக்கிறான்னு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா செய்தீங்கள் சாப்பாடு உங்கள்கிட்ட ரிவ்யூ எடுத்ததுன்ற காரணமே நான் பழமையாக சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன் நான் அப்போ உங்களோட நீங்கள் சாப்பிட்டாக்கள் என்ன சொல்கிறீங்களன்றதான் முதலாக இதை மாற்றி யோசிக்கண்டு உங்களை மாதிரி பார்வையாளர்கள் சாப்பிட்டு பார்க்குறத கேட்டுதுன்ற சரிங்களா என்ன உடுப்பு மாற்றியாச்சாம் இவையில் மட்டும் ஃபங்க்ஷனுகளில் ரிசப்ஷனுக்கு ஒரு சாரை கட்டுவினம் அப்புறம் தாலி கட்டைக்கு ஒரு சாரை கட்டுவினம் அப்புறம் பின்ன கேக் பட்டேக்கு ஒரு சாரை கட்டுவினம் காலமேலேருந்து நான் 2வது 3வது இருப்பேன் அப்படி சொல்லாங்க ஆம்பளை ஐஸ்வர்யான்னு சொல்லுங்க ஆம்பளை பிள்ளை இல்லை நான் ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கேன் இது இதுதான் அடையாளம் என் அடையாளமே இதுதான் இது குண்டு ஐஸ்வர்யா என்னண்டா அந்த ஜம்பரை போட்டுக்கொண்டு இந்த லைட்டுகள் எல்லாத்தையும் போட்டு கூட இதுக்குள்ள பக்கியா இருக்கு அவ ஒரு டிஷர்ட்டை கொண்டு வந்தா சரி இப்போ மைக்கெல்லாம் பிடிச்ச அனௌன்ஸ் பண்ணி கொண்டு தெரிஞ்சீங்க உங்களோட மனநிலையை சொல்லுங்க அந்த சாப்பாடை பற்றி எப்படி இருக்கு இந்த இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடை நான் ராஜசோலா உணவகத்தின் நிரந்தர வாடிக்கை என்னண்டா இந்த மைக்கில் கதைக்கிற மாதிரி கதைக்காம மனசுல உள்ள மாதிரி சரினா மைக்கில் கதைக்கிற மாதிரி கதைக்க போற மாதிரி நீங்களா கற்பனை பண்ணக்கூடாது சரி சொல்லுங்க ஓகே இந்த நிகழ்வானது சொல்லுங்க இந்த ராஜசோலா உணவகத்தின் நிரந்தர வாடிக்கையாளர் ஓகே ஆனால் இன்றைக்கு அவன் இதுக்கண்டே மினக்கட்டு செய்ததால எல்லாம் செய்ததால எங்களால் எல்லாத்தையும் நாங்கள் என்னதான் நினைச்சாலும் சாப்பிட்டு விட முடியாது அப்படி இருந்தும் நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சொட்டு ஒரு பிளேட் எடுத்தா உண்மையில டேஸ்ட் பண்ணுறதும் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றதும் வித்தியாசம் ஒரு விஷயம் தெரியுமா நான் உங்களை பார்த்து புறாமப்பண்ணேன் உண்மையா என்ன புறாமப்பண்ணாண்டா நீங்கள் மைக்க வச்சு கதைக்கும் போது அப்படி ஒரு இடைவெளி இல்லாமல் அப்படியே தரோவாக காய்ச்சிட்டு போனீங்க அது உங்களை மாதிரி ஒரு சில பேரால் மட்டும்தான் இப்போ நாங்கள்லாம் காய்ச்சி கொண்டு சாப்பாடு ஃப்ரீ தான் தம்பி ஐஸ் வைக்க வேண்டாம் நான் ஒன்று வேண்டி தர இல்லை வாங்கி தர மாட்டீங்களே இல்லை இன்றைக்கு வேண்டி தர தேவையில்லை ஃப்ரீ தான் சரி அப்போ ஏதோ நான் சொல்கிறேன் நல்ல அழகா சாப்பாட்டை பற்றி புறங்க ஒரு ஆள் முதல் தின்னா ஒரு ஆள் உயிரோட இருக்கே சொல்லிடுவோம் நல்லா அப்புறம் நீங்கள் அப்புறம் ஏதாவது போனால் அப்புறம் ஐயோ அந்த அக்கா நல்லா ஸ்பீச் அந்த அக்கா நல்லா ஸ்பீச் பண்ணுவான்ல உங்களுக்கு ஒரு திறமை இருக்க திறமை வேண்டாம் நல்லா தரோவா இடைவெளி இல்லாமல் நல்லா கதைக்கிறீங்க தொழில்முறை அறிவிப்பாளர்கள் நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் அப்படித்தான் இருப்போம் தம்பி பயிற்றுவிக்கப்பட்ட அறிவிப்பாளர் ரைட்டா 25 வருஷமா மீடியாவில் இருக்கிறார்கள் அப்போ இதை இப்படி கதை காட்டி மானக்கேடு இல்லை 25 வருஷம் இருக்குங்க மீடியாவில் சரி இப்போ நீங்கள் உணவை பற்றி கேட்டீங்க உண்மையில நல்லா இருந்தது நல்ல ஒரு முயற்சி இங்கே இப்போ ராஜசோலா உணவு மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் முனைவோர் வந்து நல்ல நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டு போயிடும் இன்றைக்கு நான் நிறையவே ராஜசோலாக்கு 6-7 ஓடர் அது மாதிரி அதையை நம்பி வந்தவைக்கு இன்னும் இது இப்படியெல்லாம் நடக்க வேணும் என்றது என்னுடைய ஆசை ஓகே மிக்க நன்றி நீங்கள் முதல் அங்கே இருந்து வந்து நல்ல வடிவா இல்ல பலமையா என்னண்டாக்கா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாத்திட்டேனா நான் பலமையா அப்படி என்ன நான் என்னண்டா எல்லாத்தையும் வாங்கி நான் தான் சாப்பிட்டு சொல்றது அப்போ ஒரு சில எழுதுறாங்களோ எழுதுவாங்க நீங்கள் அவைக்கு சார்பாக சொல்றீங்க நீங்கள் அப்படி எழுதுவாங்க அந்த அவைக்கான பதிலாம் இது இதில் வந்து சாப்பிட்ட ஆக்கள்கிட்ட இருந்து நேரடியாகவே ரெக்கார்ட் பண்ணி தான் இதை நான் வெளியிடுவேன் இல்லை உண்மையிலேயே நல்லா இருந்தது இன்னும் டெசர்ட் ஐட்டம் இருக்குதான் பிறகு அதுக்குள்ள டீ ஐட்டமும் இருக்காம் அதாவது அவர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க நிரூபிச்சுட்டு தான் கேட்கிறேன் இதுதான் இப்போ சாப்பாட்டை கொடுத்து கொள்றன்ற இதான் போடும் காலையில் ஒரு போட்டு அமர்த்தி விழுத்தி 2வது இப்போ இடையில பிறகு பிரியாணி இந்த கொத்தரோட்டி எல்லாம் போட்டு அமர்த்தி நீ 3வதா வேற நீ தண்ணி ஜூஸ் விட போகிறாங்க என்ன செய்தாலும் அவர்கள் வயிற்று கொள்ளளவுக்கு தான் நீ சாப்பிடுவாங்க கொள்ளளவு இல்லையா சாப்பாடு டேஸ்டாக இருந்தால் நாங்கள் கொள்ளளவை விட கூட சாப்பிடுவோம் அது நீங்களே என்ன அது எங்களையே அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அளவோட சரி பாப்பா எல்லாருக்கும் நான் நிப்பாடுறதான் சரி இப்போ இதெல்லாம் போக போதும் எல்லாம் கேட்டிய கிளியில நீங்கள் போய் மணி அடிச்சு விட்டு பாருங்க இவ்வளோ விஷயம் பெரும்பண்டு என்ன விரும்புற நான் பார்த்துருக்கிறேன் உங்களுடையது நான் உங்களை ஃபாலோ பண்ணி இருக்கிறேன் நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண டைம் இருக்கிறதில்ல வாழ்த்துக்கள் தம்பி அங்கே இருந்து வந்து நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து உங்களுடைய நட்புக்காக நினைக்கிறேன் செய்து இதெல்லாம் செய்கிறது பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் நீங்களும் வளரணும் நாங்களும் வளரணும் சேர்ந்து வளரணும் மிக்க நன்றி இதில் உள்ள பழங்களும் இதில் பழம் ஆகிட்டு இந்த பழத்தை பற்றி இங்கே ஒன்றுமே சொல்ல இதில் உள்ள பழங்களை தெரியான்னு சொல்லி யாரும் கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா தயவு செய்து அப்புறம் என்ன கோவப்படுத்துவீர்கள் இது என்ன சாமான் நாங்கள் நார்மல் சவ்வரிசி பாயாசம்
அடுத்து இது இது வந்து பிரெட் அல்வான்னு சொல்லுங்க இந்தியாவில் பிரெட் அல்வா பிரெட் அல்வா பானபதி ஓகே தயாரிக்கிறது. இது இது வந்தோன்னா எங்களோட கருப்பட்டி பயறு எல்லாம் போட்டு ஒரு பாயாசம் நாட்டு சக்கரை ஓட்டு இது வந்து இது எனக்கு பிடிச்ச ஐட்டம் எனக்கு சத்தியமாக பிடிக்கும் பட்டல் ஐட்டம் அங்கால பழங்கள் வச்சிருக்கீங்க இது வந்து எங்களோட பொங்கல் பொங்கல் அதாவது சக்கரை பொங்கல் புக்கை ஆ எங்கடா புக்கை இது ஃப்ரெஞ்ச் ஐட்டங்கள் ஆனால் இதுவும் வந்து நாங்கள் செய்கிறது தான் இது வாங்குறது இல்லை நீங்களும் நாங்கள் செய்கிறது ஏன்டா இங்கே இப்போதைய ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து செய்யலாம் ஃப்ரெஞ்ச் ஐட்டம் இது வந்தோன்னா ராசவள்ளி கூழ் அது வந்து மரவள்ளி கிழங்கு கூழ் அதுவும் கலர் ஒரு மாதிரி பனங்கட்டி போட்டு பனங்கட்டி போடுறோம் அந்த கலர் வேணுது இது பழங்கள் இது வந்தோன்னா எங்களோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எங்களோட சிக்னேச்சர்னு சொல்லுவோம் இளநீ பாயாசம் இளநீல பாயாசம் குடிச்சு பாருங்க அப்படியே நீங்களே இளநீல பாயாசம் நீங்களே கேமரா அப்படிங்காம இளநீக்கில் தேங்காய் பூ பாதாம் பிஸ்தா எல்லாம் இருக்குண்ணே அந்த மாதிரி இருக்குது கஜுவெல்லாம் போட்டு வேறு லெவல் நீங்கள் பெரிய கொடுக்கணுங்களா டேஸ்ட்டு போடுங்க இது என்ன நான் ஒரு செம்பில் இருந்தாலும் குடிப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு இளநீ பாயசம் அண்ணா வணக்கம் கடை சாப்பாடு எப்படி இருக்கு வாய்ப்பு இல்லையா உண்மையாக இல்லையா முதலாளி சரியில்லை முதலாளியை மாற்றினா சாப்பாடு பண்ணிக்கிறேன் இல்லை சரியில்லை கூட உள்ள கிடந்த கனவா கடை வர ஆள் ஒன்றே காணல வெறும் போட்டு தான் நடக்கு பொறுக்கி சாப்பிட்டாது ஏன் இந்த பிள்ளைய தனியாக பிரிச்சு வச்சுருக்கீங்க நீங்க சொல்லுங்க நல்ல இன்ஜின் நல்ல இன்ஜின் போடுங்க கட்டம் இன்ஜின் அது மாட்டானே இது 36 சரி இந்த பிள்ளைங்க வாழ் நடக்குமா 1 2 அம்மா எப்படி நீங்க உடம்ப மெயின்டைன் பண்றீங்க அப்படியா அப்படியா தங்கச்சி அவர் சமைக்கிறாரா நீங்க சமைச்சு கொடுக்க அவர் சாப்பிடுறாரு ஓகே சாப்பிட்டா சுடுதண்ணி குடிப்பாரா எக்ஸசைஸ் இந்த பின்னுக்குள்ள படங்கள் இந்த டிசைனிங்கள் எல்லாம் வந்து ஆள்தான் ஓகே ஓகே போயிட்டு வாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களே டேக்கே எடுத்தோ ஓகே அட இந்த பக்கம் திருப்பியும் இந்த பக்கம் கேமராவை என்ன மாதிரி என்ன நிலவரம் நல்லா போகுது ரெண்டாம் கட்டம் போகுது இவருக்கு அந்த ரெண்டாவது பிடிக்குது நிறைய இப்போ 3 ஆமா 3ஆம் நம்பர் இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு சம்பவம் இருக்கு நான் இருக்கத்தக்கனையா 2வது கேட்கப்படுதோ உண்டு வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு பழமொழி கேட்கணும் செத்த பாம்பு சிங்காரம் தேவைப்படுது கேக்குதா வடிவா சொல்லுங்க எழுந்து நிற்கவே வக்கில்லையா இதுக்கு 2வது கேக்குதா வந்து நான் கேட்குறா உள்வீட்டு கதை வந்துட்டு வழியார சரி சாப்பிடுங்க எப்படி இருக்கு சாப்பாடுகள் பழங்கள் எப்படி இருக்கு அந்த இது இளநீ பாயாசம் அந்த மாதிரி இருக்கு வட்டலப்பம் காணலையா அதை அங்கே உள்ளுக்கு இருக்கு எல்லாம் வட்டலப்பம் இல்லையோ முடிஞ்சதோ அங்கே இங்கே கேட்கிறேன் வட்டலப்பம் அண்ணா வட்டலப்பம் பரிசுக்கு லாச்சப்பல்ல அது வேணாம் சொல்லிட்டார் ஒட்ட வேணாமட்டு நாங்கள் துருக்கி கூட்டிட்டு போகிறோம் துருக்கி கூட்டிட்டு போகிறோம்
துருக்கி கொண்டை நட்டு வரை நீங்கள் உங்களுக்கு தண்ணியில இருந்திருந்தா தெரிஞ்சிருக்க கடற்கரை ஓரத்துல வந்து நெல்லை விளைச்சி பாருங்க உப்பு மண்ணுக்கான விளையாது இது கண்டாவள மண் இது கண்டாவள மண்ணுக்கு விளையும் கண்டாவள நல்ல மண் ஓ துருக்கி போவோம் துருக்கிக்கு முடிநறது போகிறோம் துருக்கி போக மாட்டேங்கிறா துருக்கிக்கு சிங்கத்துக்கு பாத்தி பிடிச்சி பயலை எறிஞ்சு யூரியா அரிஞ்சு ஜீரியம் எறிஞ்சு ஓகே யூடியூபரை விடுங்க யூடியூபருக்கு பேமெண்ட் பண்ணால் ஆளை நாங்கள் ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ஆக்குறோம் எல்லா உலகம் ஃபுல்லா பாப்பினமா ஒற்று பிரச்சனை இல்லை நானே கூட்டிட்டு போய் நட்டு கூட்டிட்டு வரேன் அதெல்லாம் பிரச்சனை யூரியா எல்லாம் இருக்கு டிடிஎம் எல்லாம் இருக்கு என்ன பக்கம் அவர் என்ன பக்கம் மறைக்கிறார் எத்தனாவது அக்கா எத்தனை இளநில எத்தனை ஆடுறீங்க ஆள்தான் கட்டான 2-3 பிளேட்டா போகுது ஓ நல்ல இன்ஜின் அப்போ இது இப்படி ஒரு வடிவா ஒரு செட்டப்பை செய்து தான் தாங்கள் நிகழ்வு செய்யணும்ன்றதுக்கு அடையாளமாக செய்து வைக்கணும். இந்த பழங்கள் இருக்குது. இது என்ன சாமான் ஐயா? சவ்வரிசி பாயாசம். எங்கிட்ட நாங்கள் நார்மலாக குடிக்கிற சவ்வரிசி பாயாசம். மற்றது பிரெட் அல்வா. பானில் ஒரு அல்வா செய்து வைக்கணும். நான் இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன். மற்றது பனங்கட்டி பயறு எல்லாம் போட்டு நாட்டு சக்கரை பனங்கட்டி பயறு போட்ட நாட்டு சக்கரை பாயாசம். பனங்கட்டி பயறு போட்டது. இது வட்டல் அப்பம். இது எனக்கு நிறைய பிடிக்கும். நல்லா இருக்குது பார்க்கவே. இது அந்த மாதிரி இருக்குது வட்டல் அப்பம். இதா மற்றது பொங்கல் சக்கரை பொங்கல் புக்கை அப்படி சொல்லுங்க ஐயா. அதாவது புக்கேன்னு சொன்னால் தான் அதுக்கு ஒரு இதாக இருக்கும். இந்தியாவில் இது நாங்களே மேக் பண்ணுறது. இப்போதைய ஜெனரேஷன் இதை கூட விரும்புகிற வழியா அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ இது இந்தியா உள்ள சின்ன பிள்ளைங்க செல்ஃபி டீம் செல்ஃபி டீமை காணல வெளியே போயிட்டோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் டெசர்ட் எல்லாம் செய்து வச்சுக்கணும். அதனால் நீங்களும் இதில் சாப்பிட்டு பார்த்து உங்களோட ஹோமன்ஸாக சொல்லலாம். அடுத்த இந்தியாவில் ராசவள்ளி கஞ்சி ராசவள்ளி கூழ். அதனால் உள்ளது அது பனங்கட்டிக்கு மரவள்ளி கிழங்கு போட்டு மரவள்ளி கூழ். அது என்ன கலர் மாதிரி இருக்குது. பனங்கட்டிக்கு போட்டாலும் அந்த இது மரவள்ளியில் செய்தது. பனங்கட்டியும் பயிரம் போட்டு. ஓகே. அங்கே அந்த மூலையில் ஒன்று ஒழிச்சு வச்சிங்களா? என்னது இது நான் சொன்னேன் எங்களோட சிக்னேச்சர். உங்களோட சிக்னேச்சர் அதுதான் பாயாசம். இது இவன் சிக்னேச்சராம். ராஜசோழாண்ட சிக்னேச்சர் இளநீ பாயாசம். நான் ஒன்று நைஸாக குடிச்சு பார்த்தேன். அதான் கடைசியாக நான் செம்பில் தர மாட்டீங்களோண்டு. உண்மையாக அவ்வளோ அருமையாக இருக்குது. செம்பில் குடிக்கணும் மாதிரி ஒரு ஃபீலாக கொடுக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்னத்தை நீங்கள் ட்ரை பண்ணாட்டிக்கும் இந்த இளநீ பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போயும் பாருங்க, ஃபோட்டோவை கேமராவை இஞ்சா பிடிச்சி கொண்டு அவங்க எட்டி பார்க்குறான் பாவி. என்னத்தை சொல்ல. வேறு இதை விட வேறு எதுவும் இருக்கா? இதை விட வேறு என்ன இருக்குது? இப்போ எந்த கேள்வி என்னென்னா, எந்த கேள்வி எப்படி தாங்க. இப்போ நான் ஒரு கல்யாணம் கற்பனையில் சொல்லணும் கட்டிட்டேன். ஒரு ரம்புட்டான் பழம், மங்குஸ்தான் பழங்கள், மாம்பழங்கள் அப்படி எல்லாம் வச்சு வேணுமெண்டா விளாம்பழம் வரைக்கும் பிலாப்பழம் வரைக்கும் அந்த பிலாப்பழம் வரைக்கும் பஜ்ஜி செய்து வைக்கணுமாம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச பழங்களையும் நீங்கள் செய்யலாம். அதுக்காக மார்கழி மாதத்தில் பழக்கிற பழத்தை பங்குனி மாதத்தில் கேட்கக்கூடாது. மார்கழி மாத பழம் தான் வேணும் பங்குனி மாதத்துலேண்டு. அப்போ எந்தெந்த சீசனில் என்னென்ன பழங்களோ அதெல்லாமே வச்சு செதறிவினம். என்னட்ட கேட்டால் நல்லா இருக்குது. நல்ல ஒரு வித்தியாசமாக அருமையாக இருக்குது. வேறு என்ன செய்ய போகிறீங்க? இவ்வளவு தான் கூட டெசர்ட்டா? இதை விட வேறு இருக்கா? இந்த டெசர்ட் முடிய அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லி இப்போ நாங்கள் அதுதான் சொன்னோம். பாரம்பரியமாக நாங்கள் சில தானியங்களை வச்சு சில சாப்பாடுகள் சில அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வந்து செய்திருக்கோம். அதோட டீ மசாலா டீயோட இந்த ஃபங்க்ஷன் இனிமே நிறைவேறும்.
ஓகே, அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெசர்ட்டும் சாப்பிட்டு போட்டு போகக்கூடாது. அடுத்து எங்களோட பாரம்பரியத்தோடு இருக்குது, எங்களோட தமிழர்களுக்குரிய பாரம்பரியத்தோடு உள்ள சில நொறுக்கு தீனிகள் அதுகளெல்லாம் திறப்போயினோம். அப்போ நொறுக்கு தீனிகளும் திறப்போயினோம். அதையும் சாப்பிட்டு கடைசியாக மசாலாவை டீயை குடிச்சிட்டு நீங்கள் அதை இவெண்ட் புக் பண்ண போகிறீங்கடா புக் பண்ணணும். அல்லது இரவோட இரவா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடணும். பூனம் ராஜசோலாக்கு கவனிப்பண்டா கவனிப்பு தான். பிளாப்பழம் வருது. பரவாயில்ல, நல்ல வாசமாக தான் இருக்கு. என்ன மாதிரி லண்டனை கொண்டு வரலாம் போடாது, நல்லா இருக்கு, நல்ல பழம். சீச்சி காரக்க விட்டால் கார உடைச்சி விட்ருவாங்க, விழாப்பழத்துக்கு கார உடைச்சி வச்சுருவாங்க. எனவே அருமையாக இருக்குது. வாங்கோ, டெசர்ட்டில் சாப்பிட்டு பாருங்கோ. அதுக்கு பிறகு அவன் சிறுதானியம் உணவு நல்ல ஒரு டீயை குடியுங்கோ. உங்களோட கருத்துக்கள் இந்த நோக்கமே இந்த நோக்கமே பிஸ்னஸுக்கு அப்பால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது வெளியில் தெரியணும். ஏன் தெரியணுமெண்டா இந்த பாரம்பரியத்தோட இந்த இதில் உள்ள இதில் மாதிரி வேறு வேறு இடங்கள்லையும் நடக்கணும். எங்கட தமிழாக்களுக்கு ஹெல்த்தியான சுவையான சாப்பாடுகள் போய் சேரணும். நிறைய உணவகங்களில் பழைய எண்ணெய் அந்த ஒரே இதுக்குள்ள பொரிக்கிறது, ரோலெல்லாம் மரக்கறியை கொண்டு பொரிப்பாங்க, மஞ்சத்தையை கொண்டு பொரிப்பாங்க, இப்படியெல்லாம் நடக்கிறது. அப்படியெல்லாம் நடக்காமல் ஒரு இந்த பிஸ்னஸில் உணவு பிஸ்னஸில் ஒரு போட்டியும் இருந்தால் மட்டும்தான் நல்ல உணவுகள் எங்களை மாதிரியான ஆக்களுக்கு கிடைக்கும். கிடைச்சாதான் இன்னும் ஒரு 5 வருஷம் கூட வாழலாம். வேறு என்ன, வாங்கோ சாப்பிடுவோம். ஓகே, கடைசியாக எல்லா நிகழ்வும் முடிகிற வைக்கிற எங்கட கொண்ட கடலை சுண்டல். இது சுளியமாம். சுளியம்னு சொன்னால் உள்ளுக்கு என்னது செய்கிறது, கடலை பருப்பில் செய்து வச்சுக்கிறேன் சுளியம். இதெல்லாம் எங்கட பாரம்பரிய உணவுகள். இது சுசியம், அது பயரில் செய்யப்படுற சுசியம். இது எங்கட ஐட்டம் கோலா உருண்டை, இறைச்சிகளை அரைச்சி தானியங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரோட்டீன். ஜிம்முக்கு போகிறாங்களான்னு எனக்கு நல்லது. அப்போ ப்ரோட்டீனோட சேர்த்து அங்காளன் சாமான். இது எங்களோட ஊர் கோப்பி, எங்களோட ஊர் கோப்பி, அதாவது ஈழத்து கோப்பி. இப்போ இவ்வளவுத்தையும் சேர்த்துக்கணும். அப்போ ஏன் என்ன நிறைய செய்ய வழங்கிட்டவேல் அதை நாங்கள் உடனே டிபார்ட்னர் இடையில் என்றால் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சன்று சொல்கிறதால நிறைய சாப்பாடுகளை ஓல்ரெடி சாப்பிட்டோம். அப்போ அளவோட முக்கியமான சாப்பாடுகளை மட்டும் செய்து எடுத்துருக்கிறோம். அந்த மாதிரி இருக்க பொருள் ஜல்ல சிங்கம் களைச்சி நொந்து நூறாய் களைச்சி போய் நிற்கிறார். உண்மையாக களைச்சி போனார். ஏன்னா 2 முன்னானது காட்டி ஒட்டிய ஓட்டவும் இதமாக தெரிஞ்சு களைச்சி போய் நிற்கிறார். ஓகே, வந்த ஆக்களுக்கு அப்படி இதையும் கொடுத்து போட்டு எங்களோட காணொலியை முடிப்போம். எனக்கு போட்டியாக ஒரு ஆள் ஃபுட் ரிவ்யூ செய்து பாருங்க. ஆளை பாருங்க. எனக்கு போட்டியாக 2 ஆள் எப்படி சாப்பிடுங்க பாருங்க. அதை ஓகே, 1000 பொறுத்திருந்து இங்கால நெத்தலி புட்டு கணக்கு சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம். நெத்தலி புட்டு, மட்டன் கொத்து ரொட்டி, இது சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் இஞ்சி இருக்குது, மட்டன் இஞ்சால சிக்கன் நூடுல்ஸ், அது நாங்கள் சாப்பிட்றோம். வெஜிடபிள் அலர்ஜிக், நெத்தலி பொரியல் டெவல், மற்றது சில்லி சிக்கன் ஒன்று சாப்பிட்டா காணுங்க, நான் சாப்பிடாது இல்லாத ஒன்றா இருக்கட்டும். ஓகே, இவ்வளோத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பார்ப்போம். வாங்க இருங்க, அந்த பக்கம் போங்க. அதுக்கு போமா இல்லை விரும்புகிற ஓடியா எங்கே வச்சு காட்ட போகிறா சாப்பாட்டை? ஓ, கேட்டிய கிளி இதுவும் ஒரு சாப்பாடு. கேட்டிய கிளி இதுவும் ஒரு சாப்பாடு. எப்படி இருக்கு? சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவல், நல்ல வாசமாக அந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்தால் இந்த சீ ஃபுட் ரைஸ் தான் எடுக்கிறேன். இல்லை ஆனா அடுத்தது நூடுல்ஸ். நினைக்கிற அளவுக்கு இல்லை,
நூடுல்ஸ் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குது. உண்மையாக சொல்லணும். ஆனால் உண்மை ஓ நூடுல்ஸ் உழப்பம் இல்லை. அது கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது கொஞ்சம் மாறியும் போச்சு. இந்த மாதிரி கடைசியாக சாப்பிட்றதான் நல்லா இருக்கும். சூடாக சாப்பிட்றா நல்லா இருக்கும். நெத்தலி புட்டு மற்ற இங்கே இறாலெல்லாம் நல்ல பெரிய பெரிய இறால் வடிவாக க்ளீன் பண்ணி நீட்டாக நல்ல பதமாக இருக்குது. நெத்தலி புட்டு சூப்பர். நெத்தலி புட்டு நெத்தலி கருவாட்டை பாருங்க. சூப்பர். கேட்டு கொடுத்து வந்தேன் இப்போ கொடுக்க வரைக்கும் இதனால் மட்டன் கொத்துரோட்டின்னா இப்படி தூக்கி போட உளுந்து கொட்டணும். இதுக்கு பேர் தான் கொத்துரோட்டி. சில கடையில் பண்ணிங்கன்னா குழச்சி குலசாதம் மாதிரி தருவாங்க கொத்துரோட்டியை. ஓ அந்த மாட்டுக்கு எனக்கு நூடுல்ஸ் மட்டும் பிடிக்கல, மிச்செல்லாம் அந்த மாட்டுக்கு. நெத்தலி டெவலப்பர் இருக்குது வேற லெவல். விரும்பல இங்கே என்ன பார்க்கணும், நம்மளாவும் பார்க்கணும். நானும் விரும்புகிற வச்ச வீடியோ விரும்புகிற அந்த மாட்டுக்கு நெத்தலி டெவல். மட்டன் கறி சிக்கன் கறியெல்லாம் வச்சுக்கினான்னு நான் சாப்பிடல. உண்மையாக காலமை சாப்பாடு சாப்பிட்டதே இன்னும் சமைக்கல. எண்ணெய் பார்த்தனாண்டா ஒரு எண்ணெய் உள்ள இது வந்து குறைவாக இருக்குது. எண்ணெய் தன்மை குறைவாக இருக்குது. இல்லை கையடிங்க எடுத்து சில இடத்துல சாப்பிட்டீங்களா கை ஃபுல்லாக எண்ணெய் வடி எண்ணெய் தன்மை குறைவு. அவ்வளோ சாப்பாடு ஒரு சாப்பாடு இல்லை, எல்லா விதமான சாப்பாடு டெவல் உட்பட எல்லாமே இருக்குது. அதில் அப்படி இருக்கும் இந்த எண்ணெய் தன்மை குறைவு. அதுதான் முக்கியமாக. என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு கூட சாப்பிடவே இல்லாத இப்போ நெஞ்சரிக்கும் அந்த பிரச்சனை எல்லாரும் நெத்தலி தான் வேறு லெவல். இந்த குட்டிங் போடுறாங்க, இந்த நெத்தலியை வாங்கிட்டே போட்டு பாருங்க. இந்த லெவலை போட்டேன் 2 பேருக்கு சட்னி சும்மா ரெண்டு இந்த நெத்தலியை சாப்பிட்டாவாம் ஜக்ஜானியல் சிவாசியல் சும்மா இறங்குமா. ஓகே, மெயின் சாப்பாடு காட்டியாச்சு. நூடுல்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல, நான் ஓப்பனாக வைக்கிறேன். மற்ற எல்லாம் வேறு லெவல். பிடிக்கலன்னா பர்சனாக சொல்கிறேன், எனக்கு நூடுல்ஸும் இடியப்பமும் பிடிக்காது. நாம் காயப்பட்டிருக்கும் போது இவங்க நூடுல்ஸையும் இடியப்பத்தையும் அவிச்ச மாட்டேன். இந்த மூண்டையும் கரைச்சி பிறக்கி நான் இந்த மூன்றுமே எனக்கு விருப்பம் இல்லை. அவிச்ச முட்டை, நூடுல்ஸ், இடியப்பம். அது ஒரு காரணம். ரெண்டாவது கொஞ்சம் உழைப்பு காணாத மாதிரி ஃபீல் வந்து உழைப்பு இல்லாத மாதிரி, அதால் நூடுல்ஸ் பிடிக்கல. மற்ற எல்லாம் சூப்பராக இருக்கும். இதுதான் காரணம். ஓகே, இனி நாங்கள் டெசர்ட் டைம் சாப்பிட்டு போவோம். அந்த வாடிக்கையாளர்களை ஈடுபடுத்துவதற்காக இன்று இந்த உணவு நடத்துகிறது. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நல்ல முறையில் நிறைவேற்றிருக்கிறது. இப்போது இருந்து கேள்வி புகையில தம்பி வந்தவர் பேசுவார். அடுத்தவர்களுடைய சுற்றுமைகளுக்கும் தெரியும் அவர் வந்திருக்கிறார். நாங்கள் காலையிலிருந்து இந்த நிகழ்வுகளை கொடுத்து கொண்டிருந்தோம். நீங்கள் மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது. லண்டன்லேருந்து விரைக்கல வளமையாக ஒரு ஃபுட் ரிவ்யூ செய்கிறேன். ஒரு 1 hour சமைச்சு தருவினோம். அதை சாப்பிட்டு எப்படி இருக்குது சுய பார்ப்பேன். அப்படியே முழுதாக மாற்றமாக இருக்குது. உங்களோட நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லிகள், அதை காணொலியாக செய்கிறேன். மற்றது ஒரு வித்தியாசமாக சாப்பாட்டு மழை வந்ததுலேருந்து சாப்பிட்றோம்.
இப்பையும் திருப்பி பின்னால் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க எங்களுடைய தானிய வகைகளில் செய்யப்பட்ட உணவுகள்னு சொல்லி. எப்படின்னு சொல்கிறேன்டா, ஒரு மன திருப்தி என்றதுக்கு அப்பால் ஏதோ ஒரு பெரிய ஒரு நிகழ்வுன்றதை செய்து முடித்த திருப்தி எனக்கு இருக்குது. அதே மனநிலையில் தான் இளங்கோக்கு இருக்கும். ஏனென்றால் இந்த நிகழ்வை செய்கிறதுக்கு கனகாலமாக இப்படி ஒரு நிகழ்வை செய்யணும்னு சொல்லி என்னோட காய்ச்சிருந்தவர். அதை 100% திருப்தியோட, 100ன்னு சொல்கிறதுக்கு அப்பால் 200% திருப்தின்னு சொல்லாமல் 200% திருப்தியோட வந்த ஆக்களில் 99% ஆக்கள் மன திருப்தியோட போனவேல் எல்லாற்ற குறை நிறையையும் காணொலியாக எடுத்துருக்கிறோம். அதை நாங்கள் வெளியில் ரிலீஸ் பண்ணுவோம் என்று ஒரு விழாமைக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. லண்டன்லேருந்து முதலாக இப்படி ஒரு நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டு இந்த உணவுகளை சாப்பிட்டு பார்த்து சொல்ல சொன்னதில் எனக்கு மன திருப்தி. வேறு என்ன நேரம் காணாதால் முடிக்கிறேன். அக்கா சுஜி அக்கா சொல்லுங்கள். எப்பவுமே ஒரு தொழிலில் சீரியஸ்னஸ் வேணும்னு நான் விரும்புகிறேன். நானும் அப்படிதான் எங்கள் டிவியில் பாட்டு பண்ணுவார். அப்படித்தான் இன்னைக்கு பார்த்தேன். அவர்கள் சாப்பாடு கொடுக்குற ஒரு விதத்தில் அவ்வளோ ஆர்வம் வந்து ஒரு தொழிலுக்கு அவர்கள் வளர்ச்சி நான் நினைக்கிறேன். ஏன்னா காசுக்காக ஒரு ஹாப்பி பண்ணுவார் அதை சாப்பிட்டு கழிச்சிட்டோம். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணி அழகாக போகணுன்றதான் இதாக இருந்தது. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இன்னும் பேரும் நல்ல கற்றுக்கு போவீர்கள் என்பது உங்களோட ஆர்வம் தெரியும். இது உங்களுக்குரிய பொருள். அதில் ஆர்வத்தை நாங்கள் பார்க்க மட்டும்தான் இந்த ஷேர் பண்ணுறோம். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ஒரு இளங்கோ தனக்கு மட்டும் களம் அமைத்து கொடுக்காம இந்த வேலையை உண்மையில் பல தொழில் முனைவோருக்கு ஒரு களமாக அமைத்து கொடுத்தது இங்கே சிறப்பு. நிறைய பேர் வந்தார்கள். தாங்கள் இளர வாடிக்கையாளரானார்கள். அவர்களுக்குள் பல வாடிக்கையாளராகி கொண்டார்கள். இவ்வாறு ஒரு ஒருங்கிணைப்பும் என்பது இந்த சமூகத்தில் மிக முக்கியமானது. இந்த நிகழ்வானது எடுத்துக்காட்டாக இன்னும் பல இடங்களுக்கு பரவி செல்வது நம்புகிறோம். நிச்சயமாக இன்னும் பரவல் செய்யும் போது அது ஒரு சமூக வளர்ச்சியாக மாறிடும். உண்மையிலே இளங்கோ வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மனமான எல்லாவற்றையும் விட நாங்கள் மிக மிக நம்பிக்கைகளும் பாராட்டு செலுத்த வேண்டியவர்கள் இந்த உணவகத்தில் பணியாற்றும் பணியாளர்கள். நேற்று அதிகாலை, அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து இந்த உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்களாம். எத்தனை வகையான உணவு எங்களுக்கு பார்க்கும் போதே நிறைய சொல்கிறது, சாப்பிடும் போதே எங்களுக்கு ஏறாமல் இருக்கிறது. அதை பார்த்து சரி ஒரு 50 வரைக்கு 60 வரைக்கும் சொல்லியிருக்கோமே என்பதற்காக 60வது வரைக்கு சுவையாக இல்லை. ஒவ்வொருவரையும் பார்த்து எவ்வளவு தங்களாக முடியுமோ அது உண்மையில் எல்லோரும் தலை சாய்ந்த உணவு தங்கங்கள் அன்னைக்கு சம்பளம் சொல்வார்கள். அது ஒவ்வொருவரும் தங்கள் அருமையாக செய்து ஒரு பெரிய கனவுகள் பாருங்கள். அவர்களால்தான் இவர்களால்தான் அவர்களை என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் ஒரு வகையை சொல்லலாம். உண்மையாகவே ஒரு நிறைவான தருணத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு ஆயிரக்கண நாட்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நல்லா முடிக்கணும் வந்ததுக்காக குறிப்பிட்ட சில நாட்கள் கொஞ்சம் கூட ஓட பண்ணியிருந்தது. உண்மையாக இதுக்காக அந்த எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னன்னாலும் அறிவிக்கிறவங்கள இதை மாற்றிட்டாலும் செய்யலாம். விஷானுக்கு என்னுடைய நண்பன் எப்பவும் நான் என்ன கேட்டாலும் எந்த சாமர்த்தியம் சரி ஒரு விஷயத்தை ஒரு பிரசன்டேஷனை ஒரு ஆளாக எப்பவுமே என்னுடைய எல்லா தொழில்களையும் முன்னிறுத்தினான். அதே மாதிரி ஜீவானா குமாரன் உண்மையாக நான் இது சம்பந்தமாக ஒரு கலைஞர்களிலிருந்து நிறைய உதவி இந்த துறை சார்ந்த இதில் செய்திருக்கேன். அதே மாதிரி சொன்னாக்கா எப்பவுமே எங்களுடைய தொழிலில் நிறைய உதவிகளையும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி சுஜியக்கா, அதே மாதிரி அன்ஷாக்கா, அவரோட நான் புதிய ஊடகத்துறையோட சார்ந்து அவை ஒரு உறுதுணையாக. அதே மாதிரி எந்த தொழிலையும் அதில் பக்கத்தால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்திருக்கோம். அடுத்தது எங்களை கேட்டு இல்லைன்னா
உண்மையாக ஒரு கூட்டிரிவுக்காக தான் நீங்கள் வந்தவர். ஆனால் வந்து நான் கதைச்சதுலேருந்து அவருக்கு எனக்குமான அந்த போட்டிங் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை கதைச்சு கொள்வோம். அதை விட ஒரு ஆளுமையான இடத்துலேருந்து வந்த வழியாக அப்படியே நாங்களோட வந்து எனக்கு அந்த விஷயங்களை கதைச்சு கொள்வது வந்து இன்னுமே பிடிக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி உண்மையாகவே என்னோட எப்பவுமே தோல்விக்கிற எல்லா விஷயங்களும் நான் என்ன முடிவெடுத்தாலுமே இந்த வயசு இதுவரைக்கும் வெற்றி என்ற வந்து எனக்கு தெரியாது. ஏனத்தை செய்வீர்கள் என்னத்துக்கு என்ற வார்த்தை நான் கேட்டாலும் இல்லை. நான் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் எல்லாம் நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். அதை விட என்னோட நிற்கிற இந்த பணியாளர்கள் நான் சொல்றது அது எங்கள் சகோதரங்கள். உண்மையாகவே நான் என்னத்தை கொடுத்தாலும் இதை தவிர எந்த வார்த்தையும் வந்ததில்லை. இன்றைக்கு நான் இந்த இடத்துல ஒரு சக்ஸஸாக நிற்கிறேன். இன்றைக்கு இந்த சாப்பாடு எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒரு நிறைவோடு ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது எல்லாரும் தான். எல்லாருமே உண்மையாக சொல்றேன். இந்த வளர்ச்சி எவ்வளவுக்கு எந்த வளர்ச்சியில் சப்போர்ட்டாக இருக்கணுமோ அதே மாதிரி நானும் ஒரு சகோதரனாக அதோட வளர்ச்சி ஒவ்வொருத்தையும் சப்போர்ட்டாக இருக்கிறேன். எல்லாருமே நன்றி. உண்மையாகவே ஒரு நிறைவான நிகழ்ச்சி நடைபெற்று முடிஞ்சதுன்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி. உண்மையாகவே உங்களுடைய இது என்ன நோக்கத்துக்காக செய்கிறீர்களோ அந்த நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் தலைமுறைகளை நீங்கள் முன்னேறி செய்வீர்கள். எல்லோருக்கும் திருப்தி தானே வந்திருக்கிறவர்களுக்கு நிறைய பேர் போயிருக்கார்கள். ஆனால் இருப்பவர்கள் எப்படி அதை நன்றாக சொல்லியிருந்தாங்க எல்லோரும் சூப்பர் சொல்கிறார்கள். சரி, உண்மையில் அப்படித்தான் மிக மிக நிறைவாக ராஜசோழா உணவுக்குழுவத்தின் உணவு திருவிழா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மிகச் சிறப்பாக நடைபெற்று இப்போது நிறைவு பெறுகிறது. நாங்கள் இப்படி நாங்கள் சொல்லிவிட்டு இந்த செய்திகளை சாப்பிட்டு செல்ல போகிறோம். நேரலையில் உங்களுடைய இதழ் தொலைக்காட்சி மற்றும் இதழ் செய்தியாளர் எல்காஸ் லைவ் அணிந்து செல்வது எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.